தமிழ்நாடு அரசு இப்போ பட்ஜெட்ல திருவள்ளுவர் தினத்தன்று கண்ணியமிகு திரு காயிதே மில்லத் அவர்களின் பெயரால விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தேச பிரிவினை இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு ஆதரவா இருந்தாரு, பாகிஸ்தானுக்கு அவர் ஆதரவானவர் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் சொன்னதன் அடிப்படையில அது உண்மைதானா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒருங்கிணைந்த இந்தியா இருக்கும்போது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்குங்கிற கட்சி இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடையும் போது முஸ்லீம் லீகுமே பிரிய வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ இந்தியா சுதந்திரம் அடையும் போது நிறைய பேர் பாகிஸ்தானுக்கு வாங்க, இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கும் போது காயிதே மில்லத் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் நாங்க இந்தியா தான் எங்களுடைய நாடு, இந்த நாட்டோடு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு அவங்க போல, பாகிஸ்தானுக்கு போறதா அவங்க ஆதரிக்கவும் இல்லை. அதே சமயத்துல ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்குமே இப்போ பிரிய வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. பாகிஸ்தான் முஸ்லீம் லீகாவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகாவும் பிரிஞ்சிச்சு. பாகிஸ்தான் முஸ்லீம் லீகுடைய தலைவரா அப்போதைய பாகிஸ்தான் பிரதமராக இருந்த லியாக்கத் அலி கான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தலைவரா அப்போ காயிதே மில்லத் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாரு. அந்த டைம்ல லியாக்கத் அலி கான் காயிதே மில்லத் அவர்கள் கிட்ட நாங்க எப்போ வேணாலும் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ காயிதே மில்லத் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்க நாட்டு பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, நீங்க உங்க நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களான இந்துக்களையும் சீக்கியர்களையும் பாதுகாத்துக்கோங்க, அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறு ஏற்படுத்தாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காயிதே மில்லத் அவர்கள் சொல்றாரு. இதே மாதிரி இப்போ நீங்க சொல்றது அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்தாருன்னா, இந்தியன் போஸ்டல்ல எதுக்காக அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடணும்? அவருடைய தலைமையில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்கிற கட்சி இருக்கு. இதுக்கு ஆதாரம்லாம் தேவையில்லை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குங்கிற கட்சியுடைய பேரே போதும் அது பாகிஸ்தானுக்கு ஆதரவானது இல்லை அப்படிங்கிறதுக்கு.